இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். நம்மையே முழுவதும் கொடுப்பது என்பது சாலச் சிறந்த ஒரு அர்ப்பணம். ஏழை கைம்பெண் வாழ்க்கைக்கு தேவையான முழுவதையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தாள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞர்களோ தங்களுடைய சொத்தையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய வாழ்க்கை முறை வெளியே ஒன்றும் உள்ளொன்றும் வேறுபட்டதாக மாறுபட்டதாக இருந்தது. யதார்த்தமான ஏழை கைம்பெண்ணை போல முழுமையான இதயத்தோடு நம்மை அர்ப்பணிக்க இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்னும் குறிப்பாக இந்த திருப்பலியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், இன்னும் கருப்பின அல்லது நிறவெறியை தூண்டி எழுப்பியிருக்கின்ற அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படவும் அமைதி திரும்பவும், அதே சமயத்தில் இனப்பாகுபாடு ஒழிந்து சமத்துவம் மலரவும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த நிறவெறியிலே இறந்து போன ஃப்ளாய்ட் என்ற அந்த நபருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித நார்பெட் தம் வேண்டலாலும் அருள் பணியில் கொண்டிருந்த ஆர்வத்தாலும் உமது திரு அவையில் சிறந்த பணியாளராக விளங்கச் செய்தீரே. அவருடைய வேண்டலின் உதவியால் நம்பிக்கையாளரின் குழுமம் உமது இதயத்துக்கு உகந்த அருள் நெறியாளர்களையும் நலம் பயக்க கூடிய மேய்ச்சலையும் என்னாலும் கண்டடைய கனிவாயருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்திக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றுவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கு என போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புகை கதைகளை நாடி செல்வார்கள். தீயோர் அனைத்திலும் அறிவு தெளிவோடு இருந்து துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே.
நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும், என் ஆற்றல் குன்றியும் நாளில் என்னை கைவிடாதையும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டாடுவேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நிதிமுறைகளையும் புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, எனது இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களில் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எளியோரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புவார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேர இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கெதிரத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாவரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தான் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு பழைய பாடலின் வரிகள். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதர்களிடம் பணம் இருப்பதில்லை என்று ஒரு பாடல் வரிகள்.
இன்றைய நற்செய்தியிலே நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். இருப்பவர்களுக்கு கொடுக்க மனமில்லை, இல்லாதவர்கள் இருப்பதையும் கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கும் நிலையை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். கோடிக்கணக்காக கொட்டினாலும் கூட அந்த ஏழை கைம்பெண் காணிக்கைக்கு எதுவும் ஈடாகாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அந்த கைம்பெண்ணை மிகுதிப்படுத்தி பேசுகின்றார். ஏனென்றால் மற்ற அனைவரும் தங்களிடம் இருந்தவற்றில் மிகுதியானவற்றில் ஒரு சிறு பங்கை இட்டார்கள். ஆனால் அந்த கைம்பெண்ணானவள் ஏன் தனக்கு தேவையான அந்த காசிலிருந்து தன் பிழைப்பிற்கு அடுத்த வேளை உணவிற்கான அந்த காசை இறைவனுக்கு முழுமையாக முழு உள்ளத்தோடு கொடுக்கின்றார். கொடுப்பது முக்கியமல்ல, அந்த கொடுக்கும் மனநிலை தான் முக்கியம். பணம் இருப்பவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த மன நிறைவோடு பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த கொடுத்ததை தன் மனதிலே வைத்திருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அதே வேளையிலே நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது நாம் ஒரு தாயின் குணத்தை பெறுகிறோம், கொடுத்தாய். இந்த வேளையிலே நாம் நம் வாழ்க்கையிலே பணத்தை மட்டும்தான் பிறருக்கு கொடுக்க முடியுமா? உணவை மட்டும்தான் பிறருக்கு கொடுக்க முடியுமா? செல்வத்தை மட்டும்தான் பிறருக்கு கொடுக்க முடியுமா? பணம் இருப்பவனுக்கு சொத்து பிரச்சனை, ஏழைகளுக்கு சொத்து பிரச்சனை. இந்த வேளையிலே இந்த இருவருக்கும் இடையே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் என்ற ஒன்று நம்மில் இருக்கும்போது இல்லாதவனும் உள்ளவனாக மாறுகிறான். மனம் இல்லை என்றால் உள்ளவனும் இல்லாதவனாக மாறுகிறான். ஒரு மனிதனை நாம் பணத்தை வைத்து மட்டும் இவன் செல்வன் என்று சொல்லிவிட முடியாது. மாறாக அவன் குணத்தை வைத்து, அதாவது அந்த கொடுக்கும் குணத்தை வைத்துதான் நாம் அவனை ஒரு செல்வன் என்று சொல்ல முடியும். இந்த பெண்மணி அவளிடம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த கொடுக்கும் அந்த செல்வம் மிகுந்த அந்த மனதினால் முழு உள்ளத்தோடு கொடுக்கும் போது அவர் கடவுளின் பார்வையிலே செல்வம் மிகுந்தவளாக மாறுகிறாள். இந்த வேளையிலே நான் பல வேளையிலே என்னிடம் இருந்தால் கொடுத்திருப்பேன், எனக்கு மட்டும் கடவுள் பணம் கொடுத்திருந்தா, லட்சக்கணக்கில் கொடுத்திருந்தா, ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு அள்ளி வீசி இருப்பேன் என்று நாம் வாஜகம் விடுவதும் அப்படி பேசுவதும் ஒரு இயற்கை வாழ்வில் ஒரு இயற்கையாக மாறிவிட்டது. இந்த வேளையிலே நாம் நம்மிடம் இருப்பவற்றை கொடுத்து பழக வேண்டும். இருந்தால் கொடுப்பேன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இருப்பதை கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழும்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். கொடுக்கும் மனம்தான் பெரியதே தவிர அந்த கொடுக்கும் பொருள் அல்ல. இந்த வேளையிலே நாம் நம்மிடம் பணம் இல்லை என்றாலும் கூட நமது நேரத்தை யாரோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார்களோ, துக்கத்தில் இருக்கிறார்களோ, கவலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நமது நேரத்தை கொடுப்போம். நாம் கொடுக்கும் நிலையில் மாறுகிறோம், ஒரு செல்வந்தராக மாறுகிறோம். நம்மிடம் இருப்பவற்றை பிறருக்கு கொடுக்கிறோம். நம்மிடம் எதுவும் இல்லை என்றாலும் கூட ஆறுதலாக 2 வார்த்தை பேசுவோம். நாம் அப்போது கொடுக்கும் நிலைக்கு வருகிறோம். செல்வம் மட்டும்தான் கொடுப்பது அல்ல, வார்த்தைகளும் அன்பும் கூட கொடுப்பது தான். இந்த வேளையிலே உள்ளதை கொடுப்போம். மன நிறைவோடு வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து கொழுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், தோங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பரிசு செய்தருளும். அன்பு இறைவா, அகில உலகத்தையும்
இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலை அளித்தருளும். நாங்கள் அனைவரும் எங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உம்மை போற்றி புகழ செய்துள்ளோம். மேலும் இறைவா, இனவெறியாலும் மதவெறியாலும் மனித நேயத்தை மறந்து இரக்கம் இல்லாமல் தவறுகள் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற வேண்டும். இறைவா, மனித நேயமே மிகுதியான கடவுள் அருளை நமக்கு பெற்றுத்தரும் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழவும், மனிதனை மதிக்கவும், மனித உயிரை மதிக்கவும் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிகு தாய் மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறச் செபம். குணமளிக்கும் இறைவா, குணமளிக்கும் இறைவா, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று உரைத்தீரே. என்றுரைத்தீரே. இன்று உலகம் முழுவதும் இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோயினால் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே இப்பேரிடரிலிருந்து இப்பேரிடரில் இருந்து இவ்வுலகை காப்பாற்ற இவ்வுலகை காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை குணப்படுத்தும் நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான இயேசுவின் வழியாக இயேசுவின் வழியாக இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயினால் இன்னும் பல்வேறு வகைகளிலே பாதிப்பிற்கு உள்ளான ஒவ்வொருவரையும் உமது பரிவிரக்கத்தால் காப்பாற்றியருளும். இப்பேரிடரின் காலகட்டத்திலே தன்னலம் பாராது உதவிடும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அல்லலுறும் மக்களுக்கு அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இந்நோயினால் இறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் மனமாற்றத்தை விதைத்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இனிமை பொழியும் நிலவே இனியும் வாழ்வின் துணை நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.